ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறில் 5th லெசனாக இருக்க செவ்வியல் உலகம் என்ற லெசனில் இருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 மற்றும் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசிய ஐரோப்பிய கண்டங்களின் பெரும் நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? யுரேசியா என்று அழைக்கப்பட்டது. பண்டைய கிரீஸ் மற்றும் ரோம் உள்ளிட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செவ்வியல் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமானிய நகரங்களை உள்ளடக்கிய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செவ்வியல் காலம் அல்லது கிரேக்கம் ரோமானிய கால உலகம் என்றும் அறியப்படுகிறது. கடற்கரை பகுதிகளில் டேஷ் நிறுவுவதில் கிரேக்கர்கள் வெற்றி பெற்றதால் வணிகத்தின் வழியாக பொருள் ஈட்ட முடிந்தது. சில காலனிகளை நிறுவுவதில் கிரேக்கர்கள் வெற்றி பெற்றதால் வணிகத்தின் வழியாக பொருள் ஈட்ட முடிந்தது. அடுத்து 5வது கொஸ்டின், ஏதென்ஸ் நகர குன்றின் மீது உள்ள அக்ரோபோலிஸ் என்னும் கோட்டையால் சூழப்பட்டுள்ள நகரம் யாருடைய மேம்பட்ட நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது? கிரேக்கர்களின் மேம்பட்ட நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கிரேக்க நாட்டின் ஒப்பற்ற பிணைப்பிற்கு எடுத்துக்காட்டியது. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள். கிரேக்கத்தில் நிலங்களை கட்டுப்படுத்தியவர்கள் யார்? ஆளும் வர்க்கத்தினர். கிரேக்கர்களின் நிலங்களில் பாடுபட்டவர்கள் யார்? அடிமைகள். அடிமைகளை கொண்டிருப்பது என்பது ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் என கருதியவர்கள் யார்? கிரேக்க எழுத்தாளர்களும் தத்துவ ஞானிகளும். அடுத்து 10வது கொஸ்டின், ஆண்டானுக்கும் அடிமைக்குமான உறவை கணவனுக்கும் மனைவிக்குமான தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளோடு ஒப்பிட்டவர் யார்? அரிஸ்டாட்டில். கிரேக்க நகர அரசுகளை கைப்பற்றுவது என முடிவு செய்த பாரசீக பேரரசர் யார்? டேரியஸ். அடுத்து 12வது கொஸ்டின், கிரேக்கத்தின் மீதான பாரசீகத்தின் முதல் தாக்குதல் தோல்வி அடைந்ததற்கான காரணம் யாது? உணவு பற்றாக்குறையும் நோய்களின் தாக்குதலும். பாரசீகம் கிரேக்கத்தின் மீது 2ஆம் தாக்குதலை எதன் வழியாக மேற்கொள்ள திட்டமிட்டது? நீர் வழியாக மேற்கொள்ள திட்டமிட்டது. நாட்டுப்பற்றால் உந்தப்பட்ட கிரேக்கர்கள் அல்லது ஹெலேனியர்கள் வீரத்துடன் போரிட்டு எந்த இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர்? மரத்தான் என்ற இடத்தில் கிமு 490ஆம் ஆண்டு தோற்கடித்தனர். எந்த இடத்தில் நடைபெற்ற கிரேக்க பாரசீக இறுதிக்கட்ட போரில் பாரசீக போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டன? சலாமிஸ். அடுத்து 16வது கொஸ்டின், ஒலிம்பியா ஜியஸ் கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஏதென்ஸ் நகரில் அமைந்துள்ளது. ஏதென்ஸில் யார் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக குழு ஆட்சியும் கொடுங்கோல் ஆட்சியும் அகற்றப்பட்டு மக்களாட்சி முறை நிறுவப்பட்டது? அடித்தட்டு மக்கள். ஏதென்ஸில் மக்களாட்சி நிறுவப்பட்டு சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் அனைத்தும் எதன் வசம் வழங்கப்பட்டிருந்தது? மக்கள் மன்றத்தின் வசம் வழங்கப்பட்டிருந்தது. ஏதென்ஸ் நாட்டில் மக்களாட்சி முறை நிறுவப்பட்டு நீதிபதிகளும் கீழ்நிலை அதிகாரிகளும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏதென்ஸில் நிறுவிய மக்களாட்சியை மேல்தட்டு மக்கள் எவ்வாறு கருதினர்? கும்பலின் ஆட்சி என்று கருதினர். அடுத்து 21வது கொஸ்டின், கிரேக்கர்களை ஒற்றுமையுடன் இருக்க செய்தது எது? பாரசீக படையெடுப்பின் அபாயம். ஏதென்ஸில் மக்களாட்சி முறை எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 200 ஆண்டுகள் நீடித்தது. மக்களாட்சி என்னும் சொல்லின் நேர்பொருள் யாது? மக்களே ஆட்சி புரிவது. ஏதென்ஸில் மக்களாட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் யாவர்? 1 மெடிக்ஸ் என்று அழைக்கப்பட்ட அடிமைகள். 2 பெண்கள். 3 நகரில் தங்கியிருந்தவர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள். அடுத்து 25வது கொஸ்டின், ஏதென்ஸ் நகர் டேஷ் என்னும் மாபெரும் தலைவரை பெற்றிருந்தது? பெரிக்லிஸ் என்னும் மாபெரும் தலைவரை பெற்றிருந்தது. பெரிக்லிஸ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்? 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். பெரிக்லிஸ் ஆட்சியின் போது ஏதென்ஸுக்கும் ஸ்பார்ட்டாவுக்கும் இடையே ஏற்பட்ட போர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பெலப்போனீசிய போர்கள் என்று அழைக்கப்பட்டது. கிரேக்க மக்கள் யாருடைய தலைமையின் கீழ் மாசிடோனியாவில் ஒரு அரசை நிறுவினர்? மகா அலெக்சாண்டரின் தலைமையில் மாசிடோனியாவில் ஒரு அரசை நிறுவினர். அடுத்து 29வது கொஸ்டின்,
யாருடைய தலைமையிலான அரசு புகழ்மிக்க எகிப்து, மத்திய கிழக்கு ஆகிய பேரரசுகளை தன்னோடு இணைத்துக் கொள்வதில் வெற்றி பெற்றது? மகா அலெக்சாண்டர். யாருடைய காலம் முழுமையும் போர்களிலேயே கழிந்தது? மகா அலெக்சாண்டரின் காலம் முழுமையும் போர்களிலேயே கழிந்தது. பெரிகிளிஸுக்கு பின்னர் வந்த அரசாங்கங்கள் உண்மையை கண்டறிய டேஷ் முன்வைத்த வழிமுறையை விரும்பவில்லை. சாக்ரட்டிஸ் முன்வைத்த வழிமுறையை விரும்பவில்லை. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றும் இளைஞர்களை தவறான சிந்தனைக்கு இட்டு சென்றார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் யார்? சாக்ரட்டிஸ். அடுத்து 33வது கொஸ்டின். நீதிமன்ற குழு நடுவர் யாரை குற்றவாளி என தீர்மானித்து அவரை விஷம் ஹெம்லாக் அருந்தி உயிர் விடும்படி தீர்ப்பு வழங்கியது? சாக்ரட்டிஸை உயிர் விடும்படி தீர்ப்பு வழங்கியது. அலெக்சாண்டரின் இறப்பிற்கு பின்னர் மிக விரைவாக வளர்ந்த பண்பாட்டை வரலாற்று அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர்? ஹெலனிஸ்டிக் நாகரிகம் என்று அழைக்கின்றனர். கிரேக்கர்களின் அறிவியல், கணிதம், தத்துவம் ஆகிய துறைகள் எகிப்து நகரமான டேஷில் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டது. அலெக்சாண்ட்ரியாவில் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டது. வடிவியல், கணிதம் தொடர்பான அடிப்படை தேற்றங்களை முறைப்படுத்தியவர் யார்? யூக்ளிட். அடுத்து 37வது கொஸ்டின். பூமியின் விட்டத்தை துல்லியமாக கணக்கிட்டவர் யார்? எரடோஸ்தனீஸ். முக்கோணவியலை கண்டுபிடித்தவர் யார்? ஹிப்பார்க்கஸ். ஹிப்பார்க்கஸ் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கோள்களும் நட்சத்திரங்களும் எவ்வாறு நகர்கின்றன என்பதை குறித்து ஒரு மாதிரி அமைப்பை உருவாக்கியவர் யார்? டாலமி. ரோமானிய மக்கள் எத்தனை வர்க்கங்களாக பிரிந்திருந்தனர்? 2 வர்க்கங்களாக பிரிந்திருந்தனர். அவை என்னன்னா, 1 பாட்ரிசியன் எனப்படும் பணம் படைத்த நிலப்பிரபுக்கள், 2 பிலப்பியன்ஸ் என்ற சாதாரண மக்கள். அடுத்து 41வது கொஸ்டின். எந்த நூற்றாண்டின் இறுதியில் ரோம் செழித்தோங்கிய நகரமாயிற்று? கிமு 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரோம் செழித்தோங்கிய நகரமாயிற்று. டேஷ் ரோமில் அடிமைகளாக ஆக்கப்பட்டனர். போர்க்கைதிகள் ரோமில் அடிமைகளாக ஆக்கப்பட்டனர். கிமு 1ஆம் நூற்றாண்டில் ரோமில் சுதந்திர மக்களின் எண்ணிக்கை 3.25 மில்லியன் ஆக இருந்தபோது எவ்வளவு அடிமைகள் இருந்தனர்? 2 மில்லியன் அடிமைகள் இருந்தனர். பண்டைய ரோம் அரசுக்கு அதிக வருவாய் அள்ளி கொடுத்தது எது? அடிமை வியாபாரம். ரோமில் மிகப்பெரிய அடிமை சந்தையாக மாறிய தீவு எது? டெலாஸ் தீவு. அடுத்து 46வது கொஸ்டின். ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவு கருத்துக்களை கூறிய பாட்ரிசிய பிரிவை சேர்ந்தவர்கள் யாவர்? 1 டைபீரியஸ் கிராக்கஸ், 2 காரியஸ் டோ கிராக்கஸ். டைபீரியஸ் கிராக்கஸ் மற்றும் காரியஸ் டோ கிராக்கஸ் ஆகிய இருவரும் ஏழை விவசாயிகளை ஆதரித்ததால் இருவரையும் கொலை செய்தவர்கள் யார்? செனட்டர்கள். எந்த சகோதரர்களின் உயிர் தியாகம் ரோம் குடியரசு ரோம பேரரசாக மாற்றம் பெற்றதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது? கிராக்கஸ் சகோதரர்களின் உயிர் தியாகம். அடுத்து 49வது கொஸ்டின். ரோமில் புதிய பணம் படைத்தோர், அதிக சொத்துடைமையாளர்கள், செனட்டர்கள் ஆகியோருக்கு கீழான வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இக்குயிட்டிஸ் என்று அழைக்கப்பட்டனர். டேஷ் என்பவர் இக்குயிட்டிஸ் என்பவரின் ஆதரவோடு கான்சலாக மாறினார். மாரியஸ். மாரியஸ் செனட் சபையில் நில விநியோகம் மசோதா ஒன்றை அறிமுகம் செய்யும் புரட்சியின் போது ஏற்பட்ட உள்நாட்டுப் போரில் அவரை ஆட்சியிலிருந்து அகற்றி அதிகாரத்தை கைப்பற்றியவர் யார்? சுல்லா. சுல்லா எத்தனை ஆண்டுகள் முழுமையான சர்வாதிகாரியாக ஆட்சி புரிந்தார்? 3 ஆண்டுகள். அடுத்து 53வது கொஸ்டின். சுல்லா கொல்லப்பட்டு அவருக்கு பிறகு ஆட்சி புரிந்தவர்கள் யாவர்? 1 சின்னா, 2 காட்டலினா. கிரேக்கத்தை விட அடிமைகளின் கிளர்ச்சி எங்கு அதிகமாக நடைபெற்றது? ரோமில் அதிகமாக நடைபெற்றது. ரோமில் நடைபெற்ற கிளர்ச்சியில் புகழ்பெற்ற கிளர்ச்சி எது? ஸ்பார்டகஸின் கிளர்ச்சி. ஸ்பார்டகஸின் கிளர்ச்சியில் எவ்வளவு அடிமைகள் பங்கேற்றனர்? 70,000 அடிமைகள் பங்கேற்றனர். அடுத்து 57வது கொஸ்டின். ஸ்பார்டகஸின் கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது?
கிமு 73ஆம் ஆண்டு தொடங்கியது. ரோமின் அதிகாரத்தை அச்சம் கொள்ள வைத்த புரட்சி எது? ஸ்பார்டகஸின் புரட்சி. ஸ்பார்டகஸை பின்பற்றிய டேஷ் புரட்சியாளர்களும் கொல்லப்பட்டனர். 6000 புரட்சியாளர்களும் கொல்லப்பட்டனர். ரோமில் சமூக பிரச்சனைகள் தொடர்பான உள்நாட்டு போர் முடிவடைந்த போது யாருக்கிடையே உள்நாட்டு போர் தொடங்கியது? போர் தளபதிகளுக்கிடையே உள்நாட்டு போர் தொடங்கியது. ரோம பேரரசில் டேஷ் அரசரான வருடத்தில் இருந்து மன்னர் ஆட்சி காலம் என அறியப்படுகிறது. அகஸ்டஸ் அரசரான வருடத்தில் இருந்து மன்னர் ஆட்சி காலம் என அறியப்படுகிறது. அடுத்து 62வது கொஸ்டின். அகஸ்டஸ் எந்த ஆண்டு அரசரானார்? கிமு 27ஆம் ஆண்டு அரசரானார். அகஸ்டஸ் தன்னை டேஷ் என அறிவித்து கொண்டார். பேரரசு என அறிவித்து கொண்டார். ரோம் டேஷின் கீழ் இருந்ததை காட்டிலும் மன்னர் ஆட்சியில் மேன்மேலும் செழித்தோங்கியது. குடியரசின் கீழ் இருந்ததை காட்டிலும் மன்னர் ஆட்சியில் மேன்மேலும் செழித்தோங்கியது. அடுத்து 65வது கொஸ்டின். ரோமில் மன்னராட்சியின் போது அதிக அளவில் ஆடம்பர பொருட்களான பட்டு, வாசனை திரவியங்கள், மிளகு, விலை உயர்ந்த ஆபரண கற்கள் போன்றவை எங்கிருந்து வந்தன? கீழ்த்திசை நாடுகளில் இருந்து வந்தன. ரோமில் எந்த ஆட்சியின் போது கோவில்கள், கலை அரங்குகள், திறந்தவெளி விளையாட்டு அரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், கால்வாய்கள், குளியல் இடங்கள், வட்டரங்குகள் மற்றும் சந்தைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகப்பெரிய நகரங்கள் எந்த ஆட்சியின் போது எழுப்பப்பட்டன? மன்னர் ஆட்சியின் போது எழுப்பப்பட்டன. அடுத்து 67வது கொஸ்டின். ரோமில் ஏழைகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக விளையாட்டுகளை ஏற்பாடு செய்தவர்கள் யார்? பணம் படைத்தோர். யாரேனும் கொல்லப்படுகின்ற வரையிலான கட்டாய சண்டைகள் மக்கள் கூடும் அரங்குகளில் நடைபெற்ற நாடு எது? ரோம். அளவில் மிகப்பெரிய அறிவியல் கலை களஞ்சியத்தை எழுதி முடித்தவர் யார்? பிலினி. பிலினி எழுதிய அறிவியல் இயற்கை கலை களஞ்சியத்தை எவ்வாறு அழைத்தார்? இயற்கை வரலாறு என்று அழைத்தார். ரோமில் அறிவியல் தொடர்பான மற்றொரு கலை களஞ்சியத்தை எழுதியவர் யார்? செனிகா. அடுத்து 72வது கொஸ்டின். ஹெரஸ் எப்பிக்யூரியஸின் தத்துவங்களை நியாயப்படுத்துவதையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது இருக்க வேண்டிய மனோதைரியம் பற்றிய ஸ்டாய்க் தத்துவம் முன்வைத்த கருத்துக்களையும் இணைத்து புதியதோர் தத்துவத்தை உருவாக்கியவர் யார்? ஓட்ஸ். இத்தாலியில் ரோம் வளர்ச்சி பெற்ற போது வட ஆப்பிரிக்காவில் டேஷ் வலிமையான சக்தியாக வளர்ந்தது. கார்த்தேஜ் வலிமையான சக்தியாக வளர்ந்தது. கார்த்தேஜ் மக்கள் கடற்பயணங்களிலும் வணிகத்திலும் சிறந்து விளங்கிய யாருடைய சந்ததிகள் ஆவர்? பீனிசியர்களின் சந்ததிகள் ஆவர். கிரேக்கர்களை வெளியேற்ற ஒருங்கிணைந்தவர்கள் யாவர்? ரோம் மற்றும் கார்த்தேஜ். அடுத்து 76வது கொஸ்டின். கார்த்தேஜ் எந்த பகுதியை கைப்பற்றியது ரோம அரசர்களுக்கே ஆபத்தாய் மாறியது? சிசிலி பகுதியை கைப்பற்றியது ரோம அரசர்களுக்கே ஆபத்தாய் மாறியது. ரோம் மற்றும் கார்த்தேஜ் ஆகிய இரு சக்திகளுக்கும் இடையே நடைபெற்ற 3 போர்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பியூனிக் போர்கள் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்தேஜ் டேஷ் என்ற படை தளபதியை அனுப்பி வைத்து ரோமின் படையை தோற்கடித்தது. ஹென்னிபால் என்ற படை தளபதியை அனுப்பி வைத்து ரோமின் படையை தோற்கடித்தது. இத்தாலியின் பெரும் பகுதியை பாலைவனம் ஆக்கிய கார்த்தேஜ் தளபதி யார்? ஹென்னிபால். 2ஆம் பியூனிக் போரில் ரோம படைக்கு தலைமையேற்ற டேஷ் ஹென்னிபாலை எதிர்கொண்டு ஜாமா போர்க்களத்தில் அவரை தோற்கடித்தார். பாபியஸ். அடுத்து 81வது கொஸ்டின். ரோமானிய படைகளால் பின்தொடரப்பட்ட டேஷ் விஷமருந்தி இறந்தார். ஹென்னிபால். கார்த்தேஜின் மீது 3வது பியூனிக் போரை டேஷ் அறிவித்தது? ரோம் அறிவித்தது. எந்த போரில் ரோம பேரரசு கார்த்தேஜை வென்றது? 3ஆம் பியூனிக் போரில் ரோம பேரரசு கார்த்தேஜை வென்றது. எந்த போருக்கு பின் மேலை உலகில் ரோம் நிகரற்ற சக்தியாக மாறியது? 3ஆம் பியூனிக் போருக்கு பின் ரோம் மேலை உலகில் நிகரற்ற சக்தியாக மாறியது. ரோமில் டேஷ் ஒரு சிறந்த வரலாற்று அறிஞர் என்பதை காட்டிலும் சிறந்த உரைநடையாளர் என கூறலாம். லிவி.
ரோமின் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் யார்? டேசிடஸ். அடுத்து 87வது கொஸ்டின். ரோமின் ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்த நூல் எது? ஏனேட். ஏனேட் என்ற நூலை எழுதியவர் யார்? வெர்ஜில். ரோமானிய அரசர் அகஸ்டஸ் எப்போது மரணமடைந்தார்? கிபி 14ஆம் வருடம் மரணமடைந்தார். அகஸ்டஸுக்கு பிறகு வந்த யாரை தவிர மற்ற அனைவரும் கொடுங்கோலர்களாக இருந்தனர். 1 ட்ராஜன், 2 ஆண்டோனினஸ் பயஸ், 3 மார்க்கஸ் அரிலியஸ். அடுத்து 91வது கொஸ்டின். தத்துவ ஞானியாக இருந்த ரோமானிய பேரரசர் யார்? மார்க்கஸ் அரிலியஸ். பல நூல்கள் எழுதிய ரோம பேரரசர் யார்? மார்க்கஸ் அரிலியஸ். சீனாவிற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பி ஒரு ஆசிய நாட்டுடன் தொடர்பை ஏற்படுத்திய முதல் ரோம பேரரசர் யார்? மார்க்கஸ் அரிலியஸ். கிபி 330 ரோம் அரசின் மையம் இத்தாலியில் இருந்து கிரேக்க மொழியை பேசும் எந்த நகருக்கு மாற்றப்பட்டது? பைசாண்டியம் நகருக்கு மாற்றப்பட்டது. அடுத்து 95வது கொஸ்டின். ரோமானியர்கள் தங்கள் நாகரீகத்தை கான்ஸ்டான்டினோபிளை தலைநகராக கொண்டு கிழக்கு பகுதியில் தொடங்கினர். இது டேஷ் நாகரீகம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பைசாண்டியம் நாகரீகம் என அழைக்கப்படுகிறது. கிபி 410 ரோமாபுரியை சூறையாட பெரும் படையோடு புறப்பட்டவர் யார்? கோத் அலாரிக். ரோமின் கால்பகுதியை கைப்பற்றிய பிராங்குகளின் தலைவர் யார்? குளோவிஸ். தன்னை ரோமின் பேரரசாக அறிவித்து கொண்ட ஆஸ்ட்ரோகோத் இனத்தை சேர்ந்தவர் யார்? தியோடெரித். ரோம் பேரரசின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியவர் யார்? வாண்டல்கள். அடுத்து 100வது கொஸ்டின். கிபி 476 யாருடைய ஆட்சியின் மீது வெறுப்பு கொண்ட ரோம இராணுவம் ஓடோ வாக்கர் என்பவரின் தலைமையில் யாரை பதவி நீக்கம் செய்தது? பேரரசர் ரோமுலஸ் அகஸ்டஸ் என்பவரை பதவி நீக்கம் செய்தது. மேலை ரோமானிய பேரரசு யாருடன் முடிவுக்கு வந்தது? பேரரசர் ரோமுலஸ் அகஸ்டஸ் என்பவருடன் முடிவுக்கு வந்தது. வாங்செங் பரவலாக எவ்வாறு அறியப்பட்டார்? ஷிகு வாங்தி என்று அறியப்பட்டார். ஷிகு வாங்தி என்பதன் பொருள் முதல் பேரரசர். சீன சிற்றரசுகளிடையே நடைபெற்ற போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? வாங்செங். அடுத்து 104வது கொஸ்டின். சீனாவில் சின் வம்சத்தின் ஆட்சியை வீழ்ச்சியடைய செய்தது எது? விவசாயிகளின் எழுச்சிமிக்க போராட்டங்கள். அடுத்து 105வது கொஸ்டின். சீனாவில் ஹன் அரச வம்சம் யாரால் நிறுவப்பட்டது? லியூ பங் என்பவரால் நிறுவப்பட்டது. ஹன் அரச வம்சத்தின் காலம் யாது? கிமு 206 முதல் கிபி 220ஆம் ஆண்டு வரை. ஹன் அரச வம்சம் எத்தனை ஆண்டுகள் செழித்தோங்கியது? 400 ஆண்டுகள் செழித்தோங்கியது. ஹன் அரச வம்சத்தின் தலைநகரம் எது? சாங் அன். ஹன் அரச வம்சத்தின் புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த அரசர் யார்? ஹூதை. எந்த சீன அரசருடைய தளபதிகள் வடபகுதியில் ஹீனர்களை துரத்துவதில் வெற்றி பெற்றனர்? ஹூதை. அடுத்து 111வது கொஸ்டின். ஹீனர்களை துரத்தியதன் விளைவாக ஹன் பேரரசு மீண்டும் ஒருமுறை எந்த வணிக வழித்தடத்தை வணிகத்திற்காக திறந்து விட்டது? பட்டு வணிக வழித்தடத்தை வணிகத்திற்காக திறந்து விட்டது. எந்த வழியின் மூலம் பெருமளவிலான ஏற்றுமதி பண்டங்கள் முக்கியமாக பட்டு ரோம பேரரசை சென்றடைந்தது? பட்டு பாதையின் வழியாக. சீனாவில் இருந்து ஆசியா மைனர் மற்றும் இந்தியா வரையிலான வணிக வழித்தடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பட்டுப்பாதை, பட்டுச்சாலை, பட்டு வழித்தடம் என அழைக்கப்பட்டது. சீனாவை மேலை நாடுகளோடு இணைப்பது எது? பட்டுப்பாதை. அடுத்து 115வது கொஸ்டின். டேஷ் பாதை வழியாக இரு பெரும் நாகரிகங்களான சீனா மற்றும் ரோம் ஆகியவற்றிற்கு இடையே பண்டங்களும் கருத்துகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன? பட்டுப்பாதை வழியாக. சீனா பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து டேஷ் வழியின் மூலமே பெற்றது. பட்டுப்பாதை வழியின் மூலமே பெற்றது. குதிரைகளுக்கான காப்பு கவசம், சேணம், குதிரையில் பயணிப்போர் பாதங்களை வைத்துக் கொள்வதற்கான அங்கவடி போன்ற
புதிய நுட்பங்களையும் பாலங்களை கட்டுதல், மலைப்பகுதிகளில் சாலைகளை அமைத்தல், கடற்பயணம் செய்தல் ஆகியவற்றிற்கான தொழில்நுட்பங்களையும் கொண்டு வந்தவர்கள் யார்? சீனர்கள். அடுத்து 118வது கொஸ்டின். புதிய தொழில்நுட்பங்களால் சீனாவின் டேஷ் பேரரசு பரப்பளவிலும் செல்வ செழிப்பிலும் ரோமுக்கு நிகராக நின்றது? ஹன் பேரரசு. எந்த வம்சத்தினரின் ஆட்சியின் போது பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது? ஹன் வம்சத்தினரின் ஆட்சியின் போது பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது. ஹன் வம்சத்தின் காலத்தில் சில பௌத்த கலைகளில் டேஷ் கலைபாணியின் தாக்கத்தை காண முடிகிறது. ஹெலினிக் கலைபாணியின் தாக்கத்தை காண முடிகிறது. அடுத்து 121வது கொஸ்டின். யாருடைய ஆட்சியின் போது யூத இன மக்கள் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து உச்சகட்ட துயரங்களை அனுபவித்தனர்? டேவிட் மற்றும் சாலமன் ஆட்சியின் போது. தங்களின் பழங்கால பெருமையை மீட்டுத்தர ஒரு மீட்பர் வருகை தருவார் என நம்பியவர்கள் யார்? யூதர்கள். இயேசு யாரை எதிர்த்தார்? 1. பணம் படைத்தோரையும் 2. நயவஞ்சகக்காரர்களையும். சமய குருமார்கள் இயேசுவை பிடித்து யாரிடம் ஒப்படைத்தனர்? போண்டியஸ் பிலாத்து என்பவரிடம் ஒப்படைத்தனர். அடுத்து 125வது கொஸ்டின். ரோமானிய ஆட்சியாளர்கள் டேஷை அரசியல் கிளர்ச்சியாளராய் கருதியதால் அவர் விசாரணை செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். இயேசுவை. இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட பின் கிறித்தவ மத கொள்கைகளை பரப்பத் தொடங்கியவர் யார்? புனித பால். ரோமானிய பேரரசர்களில் ஒருவரான டேஷ் கிறித்தவராக மாறியதால் கிறித்தவம் ரோமானிய பேரரசின் அரச மதமாக மாறியது. கான்ஸ்டாண்டைன். அடுத்து 128வது கொஸ்டின். கான்ஸ்டாண்டினோபிளை தலைநகராக கொண்டு ஏறத்தாழ 1000 வருடங்கள் ஆட்சி புரிந்த டேஷ் பேரரசர்கள் தங்களை ரோமானியர்கள் என கூறிக்கொண்டனர்? பைசாண்டிய பேரரசர்கள். பைசாண்டிய பேரரசர்களின் மொழி எது? கிரேக்கம். அடுத்து 130வது கொஸ்டின். புனித சோபியா தேவாலயத்தை கொண்ட கான்ஸ்டாண்டினோபிள் நகரம் யார் விட்டு சென்ற மரபுரிமை கொடைகளாகும்? பைசாண்டிய பேரரசு விட்டு சென்ற மரபுரிமை கொடைகளாகும். புதுமையான கட்டடக்கலை நுணுக்கங்களுக்கு பெயர் பெற்ற ஐரோப்பாவின் ஆலயம் எது? புனித சோபியா தேவாலயம். கான்ஸ்டாண்டினோபிள் நகரை யார் கைப்பற்றிய போது புனித சோபியா தேவாலயம் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டது? உதுமானிய துருக்கியர்கள் கைப்பற்றிய போது புனித சோபியா தேவாலயம் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டது. எந்த போரில் எதிரி படைகள் கான்ஸ்டாண்டினோபிள் நகரை கைப்பற்றி கொள்ளையடித்தனர்? 4வது சிலுவை போர். அடுத்து 134வது கொஸ்டின். பைசாண்டிய பேரரசு எந்த ஆண்டு உதுமானிய துருக்கியரிடம் வீழ்ந்தது? கிபி 1453ஆம் ஆண்டு. குஷானர்கள் காலம் ரோமானிய பேரரசர் டேஷின் ஆட்சி காலத்தின் சமகாலமாகும். ஜூலியஸ் சீசரின் ஆட்சி காலத்தின் சமகாலமாகும். ஜூலியஸ் சீசரின் காலத்துக்கு பின் ஆட்சிக்கு வந்த டேஷின் அவைக்கு குஷானர்கள் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியதாக கூறப்படுகிறது. அகஸ்டஸ் சீசர் என்பவரின் அவைக்கு குஷானர்கள் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியதாக கூறப்படுகிறது. செவ்வியல் காலத்தின் சமகாலம் எது? சங்க காலம். சங்க காலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அடுத்து 138வது கொஸ்டின். 14 மேற்கணக்கு என்று அழைக்கப்படும் 10 பாட்டு மற்றும் 8 தொகை நூல்கள் எப்போது தொகுக்கப்பட்டது? சங்க காலத்தில் தொகுக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சமய சார்பற்ற இலக்கியம் என போற்றப்படும் இலக்கியம் எது? சங்க இலக்கியம். அடுத்து பயிற்சி. புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. டேஷ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது? ஆன்சர் ஏதேன்ஸ். அடுத்து 141வது கொஸ்டின். கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஷ்? ஆன்சர் ஹெலனியர்கள். ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார்? ஆன்சர் லியூ பங். அடுத்து 143வது கொஸ்டின். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஷ் ஆவார்? ஆன்சர் போண்டியஸ் பிலாத்து.
பெலப்போனிஷிய போர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர்கள் இடையே நடைபெற்றது. ஆன்சர் ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள் இடையே நடைபெற்றது. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. கிரேக்கர்கள் டேஷ் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர். ஆன்சர் மரத்தான் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர். ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் டேஷ். ஆன்சர் கிராக்கஸ் சகோதரர்கள் டைபீரியஸ் கிராக்கஸ் மற்றும் காரியஸ் டோ கிராக்கஸ். டேஷ் வம்சத்தினரின் ஆட்சியின் போதுதான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது. ஆன்சர் ஹன் வம்சத்தினரின் ஆட்சியின் போது. அடுத்து 148வது கொஸ்டின். டேஷ் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டிடம். ஆன்சர் புனித சோபியா ஆலயம். டேஷ் மற்றும் டேஷ் ரோம நீதிபதிகள் ஆவார்கள். பிலினி தியங்கர் ப்ளூடாக். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று 1 சரி. கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வி அடைந்தது. அடுத்து 151வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று 2 மற்றும் 4 சரி. 2 எட்ருஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர். ரோமும் கார்த்தேஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தன. அடுத்து 152வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று 3 சரி. விர்ஜில் எழுதிய ஆனேட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது. அடுத்து 153வது கொஸ்டின். இதில் 4 மட்டும் சரி. வரலாற்றாளரான லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர். அடுத்து 154வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று 3 சரி. ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டிடம் ஆகும். அடுத்து பொறுத்துக. அக்ரோபோலிஸ் பாதுகாக்கப்பட்ட நகரம். பிளாட்டோ தத்துவ ஞானி. மாரியஸ் கான்சல். ஜிஎஸ் ஏதென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.